அனைவருக்கும் வணக்கம். தேர்தலிலே நாம் வாக்களிக்கிற அந்த வாக்கினுடைய மதிப்பு நாம் ஒவ்வொருவரும் அந்த வாக்கின் மதிப்பை நாம் அறிந்திருக்கிறோமா? அந்த ஒரு வாக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விடும்? அந்த ஒரு வாக்கு அப்படி என்ன பெரிய இதை சாதித்து விடும் என்று சொல்லி அந்த வாக்கின் மதிப்பை தெரியாமல் கண்மூடித்தனமாக யாரென்றே தெரியாத ஒரு நபருக்கு வாக்களித்து நம்முடைய வாக்குகளை நாம் விரயம் செய்திருக்கிறோம். ஒரு வாக்கினுடைய மதிப்பு என்பது அது நாம் நிர்ணயித்து விட முடியாது. இவ்வளவுதான் என்று சொல்லி நிர்ணயித்து விட முடியாது. அந்த அளவிற்கு அது விலை மதிப்பற்றவை. அதை யாராலும் பணம் கொடுத்து வாங்கிவிட முடியாத அளவிற்கு அது மிகவும் உயர்ந்தவை. ஆனால் அப்படிப்பட்ட வாக்கை சொற்ப பணத்திற்கு விலை பேசி வாங்கி விடுகிறார்கள். மக்களாய நாம் அதை பற்றி சிந்திக்காமல், அதை பற்றி யோசிக்காமல், ஒரு வாக்கு தானே, அது என்ன வந்துரும் என்று சொல்லி அந்த வாக்கை பற்றி நாம் அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் யாரோ ஒருவருக்கு கண்மூடித்தனமாக அந்த வாக்கை பதிவு செய்து விடுகிறோம். ஒரு வாக்கினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஒரு நாட்டின் முதல்வர், ஒரு நாட்டின் பிரதமர், அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது அந்த வாக்கின் மூலமாகத்தான். நம்முடைய ஒரு வாக்கு என்பது ஒரு நாட்டினுடைய பிரதமரையோ முதலமைச்சரையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமை மிக்கது. நாம நினைத்தா ஒரு நபரை ஆட்சியில் அமர்த்தலாம், நாம நினைத்தா ஒரு நபரை ஆட்சியிலிருந்து இறக்கலாம். அந்த அளவிற்கு அந்த வாக்குக்கு மதிப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் யாரோ ஒருவருக்கு வாக்கை நாம் கொடுத்து விடுகிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பற்ற செயல் தெரியுமா? ஒரு சினிமாவில் இப்படி ஒரு காட்சி வரும். அதுல ஒரு நபர் அங்கிருந்து வருவாரு. அவர்கிட்ட ஒரு கை கடிகாரம் இருக்கும். அந்த கடிகாரத்தை ஒரு கடையில கொடுத்து, எனக்கு அர்ஜென்டா ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும், இந்த கடிகாரத்தை வைத்துக்கொண்டு எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அந்த கை கடிகாரத்தை அந்த கடைக்காரர் வாங்கி ஆராய்ந்து பார்த்துட்டு சொல்வாரு, ஐயா இது எதற்காக விற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப எமர்ஜென்சியா என்று கேட்பார். ஆமா ஐயா, எனக்கு அர்ஜென்டா ஒரு 2000 ரூபாய் வேணும், எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஸோ அதுக்கு எனக்கு 2000 ரூபாய் வேணும், இந்த கடிகாரத்தை வச்சுட்டு எனக்கு 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போது அந்த கடைக்காரர் சொல்லுவார், இல்லையா நீங்க இந்த கடிகாரத்தினுடைய மதிப்பு நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? இது உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி அவரிடம் விசாரிச்சுட்டு அவர் சொல்லுவாரு, மிகவும் விலையேற பெற்ற ஒரு வாட்சி, மிகவும் அரிதான ஒரு வாட்சி. இது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இதை நாம அந்த அளவுக்கு வாங்கி விட முடியாது. இது அந்த காலத்துல வச்சிருந்த ராஜாக்கள் வச்சிருந்த ஒரு விலையேற பெற்ற ஒரு வாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு வாட்சை அந்த வாட்சை கட்டியிருந்த நபருக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. வேல்யூ தெரியாம ஒரு 2000 ரூபாய்க்கு அதை விற்க வருகிறார். இப்படித்தான் நாமும் நம்முடைய வாக்கினுடைய மதிப்பை தெரிந்து கொள்ளாமல் நம்ம வாக்கை நாம் விரயம் செய்து விடுகிறோம். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில்? ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு நபர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். அவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியவில்லை, சமூக நீதி என்றால் என்னவென்று தெரியவில்லை, மக்களுடைய உரிமை சார்ந்த காரியங்களை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை, மொழி உரிமையை பற்றி தெரியவில்லை, கல்வியை பற்றி முக்கியத்துவம் தெரியவில்லை. அரசியல் அறிவில்லாத நபர்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டோம். அவங்க என்ன பண்றாங்க? எவன் ஒருத்தர் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்தானோ அவன்கிட்டே போய் அந்த அதிகாரத்தை தூக்கி போய் கொடுக்கறாங்க. அப்ப அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும், அரசியல் புரிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சமூக சார்ந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அக்கறை இல்லாத நபர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் போது உண்மையிலேயே நாம ஒரு மிகப்பெரிய ஒரு பிழையை செய்து விடுகிறோம். நம்முடைய நாட்டை ஒரு அழிவின் பாதையில் நாம நடத்துவதற்கு நாமே அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விடுகிறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நடிகரை நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம். அடுத்து இடைத்தேர்தல் வருகிறது. அதுக்கடுத்து ஒரு நடிகர் வராரு, ராகவா லாரன்ஸ் ஒருத்தர் சொல்றாரு, நான் இந்த இடத்துல தேர்தல் நிக்கலாம்னு இருக்கிறேன், எங்க அம்மாவே எனக்கு சொல்லிட்டாங்க, மக்கள் நீங்க தான் எனக்கு உங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு.
உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தகுதி இருக்கிறது ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு? ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு என்பது ஒரு நடிகராக இருந்தால் மாத்திரம் போதுமா? சமூக அக்கறை வேணும். சமூக அக்கறைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தனுக்கு பசி இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மட்டுமல்ல. நிறைய பேருங்க அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, சாதியினால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்க உரிமைகள் பறிக்கப்பட்டவராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய உரிமைகளை மீட்டு தர வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடைய அடிமைத்தனத்தை நாம விடுவித்து அவர்களை சமம் என்று சொல்லத்தக்கதான ஒரு சூழலுக்குள் அவர்களை நாம் கொண்டு வர வேண்டும். அங்க இருக்கிற அநேகருக்கு ஒன்றுமே தெரியல. இப்படி ஒன்றுமே தெரியாத ஒரு கையில ஆட்சி அதிகாரம் போகும்போது நாடு சின்னாமண்ணம் ஆகிவிடும். இன்றைக்கு இருக்கிற இந்த சபாநாயகர், இன்றைக்கு இருக்கிற இந்த முதல்வரை அவரை புகழ்ந்து பாடுகிறார். இவர் அமைதியாகவே இருந்து காரியம் சாதிக்கிறார் என்று சொல்லி புகழ்ந்து தள்ளுகிறார். அமைதியா இருப்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? அமைதியா இருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது தெரியுமா? மக்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் அமைதியா இருப்பது எப்படி அது சாதனையாய் மாறும்? குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள், பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள், கொலைகள் நடக்கிறது. இதையெல்லாம் கேட்டு கண்டும் காணாமல் அமைதியா இருப்பது எப்படி ஒரு சாதனையாக இருக்க முடியும்? ஆனால் அவரை புகழ்ந்து தள்ளுகிறார்கள் சபாநாயகர். பொறுப்பற்ற தன்மையில் இருக்கக்கூடிய நபர்கள் கையில ஆட்சி அதிகாரம் சென்றிருப்பது உண்மையிலே வேதனையானது. ஆனால் இப்படிப்பட்டவர்களை ஆட்சியில் அமர்த்தியதின் பங்கு நம்மை போன்ற நபர்களுடைய பொறுப்பற்ற தன்மை. நம்முடைய வாக்கினுடைய மதிப்பு தெரியாமல் நாம் யாரோ ஒருவருக்கு கண்மூடித்தனமாக நம்முடைய வாக்கை பதிவு செய்ததின் விளைவுதான் இன்றைக்கு நாடு இப்படிப்பட்ட ஒரு பின்னோக்கிய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.